வாழ்க வளமுடன்ங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி சாக்லேட் ஓவர்லோடரில் ஒரு 1.5 kg தாங்க ஆர்டராக வந்திருக்கு. அதுவும் 2 டயரில் வந்திருக்குங்க. இந்த கஸ்டமர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் அனுப்பி அதே மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்களுங்க. நம்மளுக்கு அதெல்லாம் சால்ட் மேட்டர் சப்ப வாட்டர்னு சொல்லி கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டுங்க. எப்பவும் போல் கேக் பேக் பண்ணி அது கூல் டவுன் பிடிச்சி எடுத்து மெயின் கோட்டும் போட்டு அதை செட் பண்ண வச்சுட்டுங்க. இந்த கேக் வந்து ஒரு 1 hour பக்கத்தில் ட்ராவல் பண்ணி போகணுங்க. அதனால் கொஞ்சம் நல்லா செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதில் வந்து ஃபாண்டன்ட்டில் வந்து பேபியோட நேம் எழுதணும், ஸ்டார்ஸு அந்த மாதிரிலாம் கஸ்டமர் கேட்டிருந்தாங்களுங்க. அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுனால ஒரு பேபி படுத்திருக்க மாதிரி வேணும், அது சாக்லேட்லேயே இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்களுங்க. இந்த கேக்குக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கேக்கில் அசம்பிள் பண்ணும் இல்லைங்களா, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கேக்கை ஸ்டாக் பண்ணுங்களா. அந்த ஸ்டாக் பண்ணுறதுக்குள்ளே வரும் பாருங்க ஒரு பயம். கேக்கு போர்ட்லேருந்து கரெக்டாக எடுக்கணும், அந்த சென்டரில் பிளேஸ் பண்ணணும், கேக் ஸ்லிப் ஆகாமல் பார்த்துக்கணும், வச்சதுக்கப்புறம் கேக் ஒரு பக்கம் சாஞ்சிடக்கூடாது. இது எல்லாமே மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்குங்க. இதே மாதிரி எத்தனை ஹோம் பேக்கர்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக எல்லாத்தையும் கேக்கில் அசம்பிள் பண்ணிவிட்டு இதுதாங்க கேக்கோட அவுட்புட். இனிப்பான பயணத்தை பின்தொடருங்கள்.